சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜையை முன்னிட்டு பட்டண பிரவேசத்துக்கு பயன்படுத்தும் பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பொருட்களுக்கு படையலிட்டு தர்மபுரம் ஆதீனத்தில் சிறப்பு வழிபாடு. தமிழகத்தின் தொன்மை வாய்ந்த ஆதீனங்களில் ஒன்றான தர்மபுரம் ஆதீனத்தில் இன்று ஆயுத பூஜை விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி ஆதீன பூஜை மடத்தில் பார்வதி, லட்சுமி மற்றும் சரஸ்வதி உருவத்தை ஆவாகனம் செய்து சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் தர்மபுரம் ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரி சுவாமிகள் பங்கேற்று தர்மபுரம் ஆதீனம் பட்டண பிரவேசத்துக்கு பயன்படுத்திய சீவிகை பல்லாக்கு, நாற்காலி பல்லாக்கு, பிராயண பல்லாக்கு, வெள்ளி பல்லாக்கு, ஈட்டி, வாள், துப்பாக்கி, எடுபிடி உள்ளிட்ட ஆதீனத்தில் பயன்படுத்தப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்டு வரும் தொன்மை வாய்ந்த பொருட்களுக்கும் விவசாயத்திற்கும் பயன்படுத்தும் ஏற்கலப்பை, நெய்யலுக்கும் கருவிகள், பழமையான ஆதீன நூல்களுக்கும் சிறப்பு பூஜை செய்து அம்மனுக்கு பஞ்சமுக தீபாராதனை உள்ளிட்ட சோடச உபசார தீபாராதனை உள்ளிட்ட 16 விதமான ஆராதனை செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடு மேற்கொண்டனர். இதில் ஆதீன கட்டளை தம்பிரான் சுவாமிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர்.